எப்படி பாலையா எப்படி ஆக்ட் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. பரவாயில்ல, அந்த சிவன் கேட்டப்லாம் அது பயங்கரமாக இருந்தது. சூப்பராக பரவாயில்ல. அந்த படத்துக்கு வந்து ஒரு டைலாக்கும் ஒரு ஃபைட் சீன் அதிகமாக இருந்தது. ஏன்னா சாங் மட்டும் தான் கம்மியாக இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூவிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா நல்லா அவர் நல்ல ஒரு ஆக்டிங் தான் பரவாயில்ல, நல்லா பாலையா பண்ணியிருந்தார். அவர் எப்பவுமே ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கும். அதான் பயங்கரமாக இருக்குது. நான் நிறைய டைம் பார்க்கல, ஒரு படம் அதிகமாக பார்த்ததில்ல. ஆனால் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்தது, மூவி நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சிவனா வராரு இதுல. அதில் சிவனா வந்து அந்த துருமாக அதே நடித்த காட்டினார் பாருங்க. அதுதான் ஒரு கிட்டான இருந்தது, ஒரு த்ரில்லாக இருந்தது. அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மெய் சிலுக்கிற வைக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது. அது பரவாயில்ல, அது படம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஹீரோயினும் பரவாயில்ல. ஹீரோயினும் கரெக்டான ரோல் தான், கரெக்டான ரோல் தான் அடிச்சுட்டேன்னு. அந்த ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப போராடி பண்ணாங்க பாரு. அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்னும் அதிகமாக இருந்தது. என்ன எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்களா இல்லையான்ட்டு ஒரு த்ரில்லாகவே இருந்தது. அடுத்தடுத்து ஒரு கட்டமாக நகரும்போது படம் போர் இல்லை, நல்லா படம் ஹாப்பியாக தான் இருந்தது. படம் பார்க்குறது எல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து என்ன திட்டுவோம் வந்து படத்தை பார்த்தாங்கன்னா அடுத்தது வந்து அந்த ஒரு தாய்க்கு ஒரு சென்டிமெண்ட்டுன்ற ஒரு படம், ஒரு கடவுளை இன்னும் வந்து நேரில் சொல்கிற மாதிரி அந்த அந்த ஒரு படம் பார்த்தோன்னா நேர்லேயே வந்து சொல்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அதில் பரவாயில்ல. இந்த படத்துக்கு வந்து மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. மியூசிக் அது தேட்டருக்கு பயங்கரமாக இருந்தது. ஆனால் படத்தை வந்து செல்லில் பார்க்காம தேட்டரில் வந்து பார்த்தோன்னா படம் பக்காவாக இருக்கும். என்னண்ணா படம் ரேட்டிங்னா என்ன, அது விடலாம் என்னத்த. இந்த படம் நல்லா இருக்குது. ஆனால் படம் வந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் ஆக்டரி கூட ஒரு படம் வந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் படம் இருந்தது. இது என்னங்க, இது எந்த அகண்டா 2 தானேங்க? பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம் சார். படம் ஒன்றும் அவ்வளோ சூப்பர்லாம் கிடையாது. படம் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தான். பட் இன்னைக்கு அதுக்கப்புறம் ரீலீஸ் பண்ணது 12 சொன்னாங்க. அதையா ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். அதுலேயும் சவுண்ட் மிக்சிங் இல்லை, வாய்ஸ் கிளியரன்ஸ் கிடையாது. படம் டோட்டலாக வேஸ்ட்டு. நாங்கள் 250 ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்குறோன்னா அதுக்கான ஒர்த்தே அந்த படத்தில் இல்லை. தமன் ஏன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. படத்தில் சவுண்ட் மிக்சிங்கும் இல்லை, படமும் சுமாராக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பார்ட் செம்மையாக இருக்கும். அகண்டா 1 பார்த்தீங்கன்னா அகண்டா 2 சுத்தமாக வேஸ்ட்டு. படம் பார்க்குறது கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஃபைட் சீன் பயங்கரமாக இருக்குங்க. ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, ஏஜுக்கு ஏற்றான ஃபைட்டும் கொடுக்கல. 200 பேர் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த கொடுத்ததுக்கான ஒர்த்தம் இருக்கணும்ல. சவுண்ட் மிக்சிங் முதல்ல ஃபைட்டுனால அந்த சவுண்ட் மிக்சிங் கரெக்டாக இருந்தால் தான் படம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரசனையாக இருக்கும். பட் அந்த சவுண்ட் மிக்சிங்கே இல்லாத போது படம் பார்க்குறதே வேஸ்ட். அவ்வளோதான். மெசேஜ் ஒன்றுமே இல்லை சார். படம் அகண்டா 1 எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அகண்டா 2. ஸ்டோரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. அந்தளவுக்கு வந்து படம் ஒருத்தெல்லாம் கிடையாது. பாலாக்காக வந்து ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது படம். பாலியா படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. இயற்கையை நல்லா காட்டுறாங்க. அப்புறம் கடவுள் பக்தி, சிவனோட இது நல்லா அருமையாக காட்டுறாங்க. கடவுள் இருக்காரு சொல்லிட்டு நல்லா பக்காவாக பண்ணுறாங்க. ஃபைட்டில் தெரிக்க விடுறாரு அவர். அதுக்காகவே படம் பார்க்க வந்துடுறேன் நான். சிவன் ஆக்ஷன் கடைசியில் சூப்பராக, கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. சிவன் ருத்ர தாண்டவம் காட்டுறாங்க. அப்படியே நம்ம உடம்பு இருக்குது. கண்ணில் நமக்கு தெரியாமல் கண்ணீர் வர மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. குறையே கிடையாது. நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை குறையே கிடையாது. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்குது. மியூசிக்காக சூப்பராக இருக்குது. அந்த ருத்ர தாண்டவம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் அருமையாக இருக்குது. சிவன் வந்து அப்படி ஆடுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம உடம்பு அப்படியே மியூசிக் இருக்குது. நமக்கு அந்த ஒரு இது காட்டுது, கடவுள் பக்தி. அருமையாக இருக்குது படம். ஹீரோயின்லாம் அவர் கிடையாது, ஹீரோயினே கிடையாது. இல்லை, அவர் டபுள் ஆக்ஷனு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட்டு வராது, அப்புறம் இவரு தான் நல்லா இருக்குது. அந்த சிவன் வயசு வர அப்புறம் சாமியாரா அவர் ஆக்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. படம் நல்லா அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ படம் நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. அண்ட் எலிவேஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ரானரி, தமிழ் மியூசிக் தானே, ஸோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதுக்கப்புறம் சில சீன்ஸ் சம் சீன்ஸ் ஆர் லேக், பட் ஓகே, ஓவரால் இட்ஸ் குட். தேங்க்யூ. ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்குது. பாலகிருஷ்ண மூவினா அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஐ மீன் இல்லாஜிக்கலாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். அக்கார்டிங் டு பிஜிஎம் அந்த டைலாக் டெலிவரி செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா இருக்குது படம். ஹீரோயின்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக டிவோஷனல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, ஒரு டைப் ஆஃப் பாலகிருஷ்ணன் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து இன்னொன்று பர்சன் வரும். அது செம்மையாக இருக்குது. ஆப்வியஸ்லி அகண்டா 1 மாதிரி தான். அகண்டா 1ல் எப்படியோ இப்படி இந்த மூவியில் அப்படி தான் இருக்கும். படம் செம்மையானது.
செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. தலைவர் தலைவர் வர சீன்லாம் செம்ம மாசாக செம்ம பவராக இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம். பர்த்டேக்கு ரீலீஸ் பண்ணது எப்படி இருந்தது? பர்த்டே இது வந்து ஒரு ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தான் எல்லாருக்கும். செம்மையாக இருந்தது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. படம் எப்படின்னா நல்லா சூப்பராக இருக்குது. பாலையா எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்கு. ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்தது? ஃபைட்லாம் அட்டகாசமாக இருக்குது. மியூசிக்லாம் எப்படி இருந்தது படம்? ஈஸிலாம் சொல்லவே சொல்ல படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபைட் சீன்லாம் இந்த இதில் பயங்கரமாக இருக்கும் எப்பவுமே அவருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது படம் பார்க்குறது. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா பார்க்குறேன். ஆரோக்கியம் விறுவிறுப்பாக நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இல்லை என்ன மெசேஜ் சொல்ல வராங்க படம்? என்ன மெசேஜ்னா ஒரு ஆன்மீகத்தை பற்றி நல்லா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. பிரம்மாண்டமாக இது படம் ரியலாக நல்லா பிரம்மாண்டமாக இது படம். அவர் சாமி சிவன் கிட்ட சிவன் கடவுளை உண்மையில பக்காவாக பண்ணியார். ஒரிஜினலாக இருக்குது. அங்கே அம்மா சென்டிமெண்ட்டு பாம்பு சீனு எல்லாமே ஒரிஜினல். நம்ம லைஃப் இப்போ தமிழ்நாட்டில் என்ன சீன் ஓடுமோ அது அப்படியே ரியலாக பண்ணிடுறாரு. பழைய ஃபைட்டு கீட்டு எல்லாமே ஃபைட் சீன் எப்பவுமே பயங்கரமாக இருக்கும். எப்போவுமே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருக்கும்? படம் பிசிக்கு டிஜிஎம் எல்லாம் பக்கம் இருந்துச்சு. ஹீரோயின்லாம் எப்படி இருக்கும்? ஹீரோ நல்லா பண்ணிடுறாங்க. ஹீரோயின் இப்போ பொண்ணு வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக பண்ணிடுது. ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி மாதிரி. அப்படி என்ன சொல்ல போனால் நம்ம கேரக்டரில் நடந்த உண்மை சம மாதிரி இருக்குது. திவ்யா பாரதி ஒரு கேரக்டரு, அவளுக்கு ஒரு பொண்ணு வந்து சிங்கி வந்து எப்படி காப்பாற்றுவார், அது ஒரிஜினலாக இருந்துச்சு. ஏன் நம்மளுக்கு மெசேஜ் சொல்ல வராங்க? என்ன மாதிரி சாமி பற்றி நம்ம சொல்கிறோம். சாமி சிவனை பற்றி வீடு ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்குது. படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்தது ப்ரோ. பாலையா ஃபேன்ஸ்க்காக போகலாம். ஒரு ஆனால் வந்து சாமி நம்பிக்கை இருக்கவங்க போகலாம். மற்ற ஃபைட் சீன்ஸு எல்லாம் ஃபைட் சீன்ஸ் பிடிச்சவங்க போகலாம். ஆனால் மற்றபடி வந்து பாலையா ஃபேன்ஸ் பிடிக்காதவங்க போகவே கூடாது. படம் நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்தது, கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது, அதுக்காக வேணால் போகலாம். மற்றபடி வந்து ஆனால் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசும்போது கொஞ்சம் காமெடியாக இருந்தது. முறைச்சி பேசினா சிரிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது, சிரிச்சு பேசினா முறைச்சி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ மொத்தமாக வந்து அவர் ஒரே ஆள் 10 பேர் அந்த சூலத்தை வச்சு எப்படி அடிப்பாருன்னு தெரியல. ஆனால் கடைசியில் வந்து ஜெய் அகண்டான்னு போட்டுருந்தது. பார்ட் 3 வர மாதிரி இருந்தது. அதான் ப்ரோ, அவ்வளோதான். ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கும்? ஃபைட்ஸ் தான் ஓகே தான். முன்னாடி நடித்த படத்தோட இந்த வாட்டி கொஞ்சம் லாஜிக்காக எடுத்துருக்காங்க ஃபைட் சீன்ஸு. இதுக்கு முன்னாடி லாஜிக் எடுக்க மாட்டாங்க, இந்த வாட்டி லாஜிக் எடுத்துருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் ஓகே தான் ப்ரோ. நல்லா இருந்ததுண்ணா. பாலையா ஆக்டிங் சூப்பராக இருந்ததுண்ணா. ஃபைட் சீன்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. தரமான சம்பவம்ண்ணா. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்ததுண்ணா. காலைல ஒன்று கேட்டோம், என்ன சொன்னாங்கன்னா படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் அந்த கவனித்து பார்த்தா நல்லா தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். எப்படி சார் ஃபுல்லாகவே கடவுள் மாதிரி சாமி அப்படின்னு? இல்லை அது பாதி வந்து சாமி இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் வந்து பாரதில் நல்லா இருக்குன்னா சாமியும் இருக்குது. அந்த ஒரு சார் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டீங்களா இல்லை இப்போ தான் செகண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட்டோட பார்ட் இந்த படத்தாங்க? ஆமாங்க ஆமாம். புரியுது. அதான் மீன் உங்களுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து தான் புரியும், செகண்ட் பார்ட் புரியாதுன்னுவாங்க. இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா நாங்கள் ஆந்திராவில் பார்த்துட்டோம். செகண்ட் இங்கே வந்து இங்கே பார்க்குறோம். எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கும், சூப்பர். அப்பா பாலகிருஷ்ணாக்கு எந்த மாதிரி படமாக இருக்கும்? அவர் வந்து எப்போவுமே ஃபைட்டிங் சீன் தான் அவருக்கு மெயின் கான்செப்டை. பரவாயில்ல எல்லாம் பறக்க விடுறாரு எல்லாரையும். எல்லாரும் அது அதான் சொன்னேன், லவ் சீனோட பறக்கிற சீன் தான் அவருக்கு மெயின்.